முடியும். அடுத்ததாக நாம் பழக்க வழக்கங்களை குறித்து ஆராய்வோம். அவர் சில வாதங்களை வைத்தார். நாம் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நான் ஏற்கிறேன். ஒரு அளவிற்கு நாம் உண்ணும் உணவு நம் பழக்க வழக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த காரணத்தினால்தான் முஸ்லிம்களான நாங்கள் தாவர உண்ணி மிருகங்களான ஆடு, செம்மறி ஆடு போன்றவற்றை உண்ணுகின்றோம். ஏனென்றால் அவை சாந்தமானவை, அமைதியானவை. நாங்களும் அவ்வாறே இருக்க விரும்புகிறோம். புலால் உண்ணும் மிருகங்களான சிங்கம், புலி, நாய், பன்றி போன்றவற்றை நாங்கள் உண்பதில்லை. நபிகளும் இந்த விலங்குகளை தடை செய்யப்பட்ட விலங்குகள் என்று கூறினார்கள். நாங்கள் அமைதியை விரும்பும் மக்கள். ஆகவே அமைதியான விலங்குகளையே உண்ண விரும்புகிறோம். இன்னொரு வாதத்தையும் நான் மறுக்கிறேன். தாவரங்களை உண்பவர்கள் தாவரங்களைப் போலவே வாழ்வார்கள் என்றார். அதாவது ஒரு பாவம் உற்றவர்களாக, பலவீனமானவர்கள். இது விஞ்ஞானபூர்வமாக தவறு. நான் வழக்கறிஞராக வாதாடுகிறேன். ஒரு மருத்துவராக இந்த கருத்தை கூற எனக்கு வெட்கமாக உள்ளது. தாவரங்களை உண்பதால் தாவரங்களைப் போல செயல்பட முடியாது. அவர் வைத்த வாதத்திற்கு நான் பதிலளிக்கிறேன். நீங்கள் தாவரங்களை உண்பதால் அவற்றைப் போலவே செயல்படுவீர்கள். பலவீனமாக, அடிபணிந்து, நகரக்கூட முடியாமல். மன்னித்து விடுங்கள், நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். ஆனால் இந்த வாதத்திற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். எந்த ஒரு சைவரின் உணர்வை காயப்படுத்தியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். இது விஞ்ஞானபூர்வமாக சரியல்ல. இது ஒரு வாதம், எதிர்வாதம், அவ்வளவுதான். மேலும் அமைதியை விரும்பும் மனிதர்களின் பட்டியலை கொடுத்தார். மகாத்மா காந்தி போன்ற மகான்கள். அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஏனென்றால் அவர் இந்தியாவிற்காகவும் மனித இனத்திற்காகவும் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் மகாத்மா காந்தி சைவ உணவை சாப்பிட்டவர், அதனால் சைவ உணவு உங்களை அமைதியாக்கும் என்று சொன்னால், இன்று நீங்கள் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களின் பட்டியலை பாருங்கள். அதில் இருக்கும் அனைவருமே, ஏறக்குறைய அனைவருமே அசைவம் உண்பவர்கள். மெனச்சம் பீகன் அசைவம் உண்பவர். யாசிர் அரஃபத் அசைவம். அன்வர் சதாத் அசைவம். அன்னை தெரேசா அசைவம். அன்னை தெரேசா உங்களிடம் ஒரு எளிதான கேள்வி கேட்கிறேன். மனித வரலாற்றிலே எந்த ஒரு மனிதன் அதிக மக்களை கொன்றதற்காக பிரசித்தி பெற்றவர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். அவர் 60 லட்சம் யூதர்களை கொன்றவர். அவர் சைவரா அசைவரா? சைவம் உண்பவர். எது எப்படியோ, சைவ உணவுக்கான போராளிகள் இருக்கிறார்கள். இணையதளத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், இதோ பாருங்கள், அடால்ஃப் ஹிட்லர் சைவர் என்றால் அது வெறும் கட்டுக்கதை. சில நேரங்களில் அசைவம் சாப்பிட்டார். மேலும் இன்னொரு பக்கம் அவர்கள் அவருக்கு வாயு கோளாறு இருந்த பொழுது அவர் சைவம் சாப்பிட்டார் என்கிறார்கள். உண்மையான விஞ்ஞானபூர்வமான கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஹிட்லரின் உணவு வழக்கம்தான் 60 லட்சம் யூதர்களை அவர் கொல்ல காரணமாக இருந்தது என்று நான் சொல்ல வரவில்லை. மேலும் அவர் அசைவராயிருந்தாரா சைவராயிருந்தாரா என்பது பற்றியெல்லாம் நான் ஆராய விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு மருத்துவனாக எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று தெரியும். வேறு சில காரணங்களால் இது போன்ற கொடூரமான முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். மனித இனத்திற்கு எதிரான காரணங்கள், ஆனால் உணவு வழக்கம் அல்ல. அநேக ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் அசைவம் உண்ணும் மாணவர்களின் ஒரு குழு மீதும் சைவம் உண்ணும் மாணவர்களின் ஒரு குழு மீதும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு தெரிய வந்தது, அசைவம் உண்ணும் மாணவர்களின் குழு அமைதியாகவும் அதிக நட்புறவோடும் இருந்தார்களாம். ஆனால் இது வெறும் ஆராய்ச்சி. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை அல்ல. இதை வைத்துக் கொண்டு புலால் உணவு உங்களை அமைதியாக்கிவிடும் என்று நான் வாதம் செய்யவே மாட்டேன். ஒருபோதும் மாட்டேன். நான் ஒரு மருத்துவராக பேசுகிறேன். சில நேரங்களில் தேவைப்படும் பொழுது வக்கீலாக மாறிவிடுகிறேன். ஆராய்ச்சிகள் இருக்கின்றன, ஆனால் இந்த ஆராய்ச்சிகள் விஞ்ஞானபூர்வமான உண்மை அல்ல. திரு ரஷ்மிபாய் சவேரி அவர்கள் முன்வைத்த அனைத்து தகவல்களுமே ஆராய்ச்சிகள் தான், விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் அல்ல. புலால் உணவை அறவே தடை செய்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு மருத்துவ புத்தகம் கூட இல்லை. ஒன்று கூட இல்லை. எல்லாம் வெறும் ஆராய்ச்சிகள். அமெரிக்காவில் இந்த மனிதர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். எந்த உணவு ஒரு மனிதனை புத்திசாலியாக மாற்றுகிறது என்று ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தார். அதில் மிகப்பெரிய பெயர்கள் எல்லாம் இருந்தன. ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன், இப்படியெல்லாம் பல பெயர்கள். இத்தனை ஆண்டுகளாக நோபல் பரிசு பெற்றவர்களின் பட்டியலை நீங்கள் பார்த்தால் அநேகர் புலால் உண்டிகள் தான், அநேகர். மேலும் இன்று விலங்குகளின் நடத்தையை கணிக்கும் விஞ்ஞானிகள் புலால் உண்ணி விலங்குகள் தங்களுடைய உணவை அடைய தாவர உண்ணி விலங்குகளை விட அதிக புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். புத்திசாலித்தனமாக இல்லாவிட்டால் உணவை எப்படி அடைய முடியும்?
எது எப்படியோ இந்த வாதத்தை பயன்படுத்தி புலால் உணவு உங்களை புத்திசாலியாக மாற்றும் என்று நான் சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் இதுபோன்ற விஷயங்கள் மனிதனின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. உணவு பழக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆனால் இந்த விவாதம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் பல வாதங்களை முன்வைத்தார். எதுவுமே வலுவானதாக இல்லை. சில பேர் உதாரணம் தருகிறார்கள். அதாவது புலால் உணவு உங்களை பலசாலி ஆக்கிவிடும் என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. ஆனால் இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. பல மருத்துவ புத்தகங்களிலும் வந்திருக்கிறது. புலால் உணவு உடலுக்கு நல்லது. அவற்றால் நோயும் உண்டாகலாம், ஆனால் அவற்றை தடுத்து விடலாம். புரத சத்தும் உண்டு, அதை பற்றி பிறகு கூறுகிறேன். மேலும் அவர்கள் மறுப்பு வாதத்திற்காக யதுநாத் சிங் நாயக் என்பவரின் உதாரணத்தை பயன்படுத்துகிறார்கள். அவரை குறித்து யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இராணுவத்தில், அதாவது இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார், சைவமா அசைவமா, கோபிநாத் அகர்வால் எழுதிய புத்தகம். யதுநாத் நாயக் இராணுவத்தில் பணிபுரியும் ஒரு சைவர் மல்யுத்தத்தில் 2 அசைவர்களை தோற்கடித்தாராம். ஆகவே தாவர உணவு உங்களை வலிமையாக்குகிறது. இந்த வாதத்திற்கு பதில் கூற எனக்கு வெட்கமாக உள்ளது. உலக அளவிலே மல்யுத்த போட்டிகளில் பட்டம் வென்றவர்களை பற்றி தெரியும். சில சைவ மல்யுத்த வீரர்களும் உண்டு. ஆனால் உலக அளவிலே கணக்கெடுத்து பார்த்தால் ஏறக்குறைய அனைவருமே உலக அளவில் பட்டம் வென்றவர்கள் புலால் உண்ணிகள்தான். உடற்கட்டமைப்பில் மிகவும் பிரபலமானவர் யாரவர்? ஆர்னால்ட் ஸ்குவாஸ்நேகர் 13 முறை உலக பட்டங்களை வென்றிருக்கிறார். 7 முறை மிஸ்டர் ஒலிம்பியா, 5 முறை மிஸ்டர் யூனிவர்ஸ், 1 முறை மிஸ்டர் வேர்ல்ட். அவர் தாவர உண்ணியா புலால் உண்ணியா? புலால் உண்ணிதான். பாக்சர் முகமது அலி உண்ணும் உணவு அசைவம். மைக் டைசன் அசைவம். புலால் உணவானது உடலுக்கு அதிக சக்தியை தருகிறது. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. இதை மேலும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் நோயிலிருந்து குணமடைந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு புலால் உணவே சிறந்தது. கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதில்லை. முட்டை போன்றவற்றை கொடுக்கலாம். அதை பற்றி பிறகு பேசுகிறேன். பிறகு அவர் ஒரு மல்யுத்த வீரரை குறித்து உதாரணம் ஒன்று சொன்னார். புரொஃபசர் ராமமூர்த்தி. கேள்விப்பட்டதே இல்லை. உலக புகழ் வாய்ந்த மல்யுத்த வீரராம். அவரது பெயரை யாராவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? புரொஃபசர் ராமமூர்த்தி? யாருமே இல்லை. உலக புகழ் வாய்ந்தவராம். இந்த செய்திகள் எங்கிருந்து கிடைக்கிறது? உலக புகழ். பிறகு இன்னொரு உதாரணம். யாரோ பரம்ஜீத் சிங்காம், லண்டனில். சுத்த சைவராம். ஒரு நாளில் 2000 முறை ஸ்கிப்பிங் செய்வாராம். ஆகவே தாவர உணவு உங்களை சிறந்த அத்லீட்டாக ஆக்குமாம். இந்த வாதங்களை விஞ்ஞானபூர்வமானது என்று சொன்னால் எனக்கு அவமானமாக உள்ளது. அத்லெட்டிக்ஸில் சாதனை புரிந்த அநேகர் கின்னஸ் புக்கில் இருக்கிறார்கள். நீங்கள் படிக்கலாம். இதை நான் கொண்டு வந்தேன். எல்லா தகவல்களும் உள்ளன. உடற்கட்டமைப்பை பற்றி, அத்லெட்டிக்ஸை பற்றி, பிறகு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை பற்றி. இவர்களை குறித்து இவர்களில் சிலருடைய உணவு பழக்கங்களை சோதித்து பார்த்தோமேயானால் சிலர் தாவர உண்ணிகளாக கூட இருக்கலாம். ஆனால் 80 to 90% பேர் புலால் உண்ணிகள். இவர்கள் அனைவரின் சாதனைக்கும் காரணமானது இவர்களது உணவு பழக்கம்தான் என்று நான் சொன்னால் வெறியனாக தெரிவேன். நான் அப்படி சொல்லவில்லை. சில சாதனைகளில் உணவு பழக்கம் சம்பந்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அனைத்தும் இல்லை. இன்னொரு வாதத்தை முன்வைத்தார். புலால் உண்ணி மிருகங்களின் மோப்ப சக்தி மற்றும் கண் பார்வை திறன் அதிகமானது என்றார். இரவில் பார்க்கும் சக்தி அதிகம் என்றெல்லாம் திரு ரஷ்மிபாய் ஜவேரி கூறினார். மோப்ப சக்தியும் கண் பார்வை சக்தியும் புலால் உண்ணி மிருகங்களுக்கு அதிகமாம். தாவர உண்ணிகளுக்கு குறைவாக உள்ளதாம். மனிதர்களுக்கும் குறைவாக உள்ளது. ஆகவே நாம் தாவர உண்ணிகளாக இருக்க வேண்டும். வண்டு போன்ற தாவர உண்ணி மிருகங்களுக்கு மோப்ப சக்தி மிக அதிகமாகவே உள்ளது. இரவில் பார்க்கும் சக்தியும் அவைகளுக்கு அதிகம்தான். இந்த வாதங்கள் விஞ்ஞானபூர்வமானது அல்ல. அறிவுபூர்வமானவற்றை மறந்து மக்களை திசை திருப்ப பயனளிக்கலாம். அதை தடுக்க நான் இருக்கிறேன். இன்னொரு வாதத்தை முன்வைத்தார். மிருகங்களுக்கு பயங்கரமான குரல் இருக்குமாம், அதாவது புலால் உண்ணி மிருகங்களுக்கு. ஆனால் தாவர உண்ணி மிருகங்களுக்கு அப்படி இருக்காதாம். நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறேன். பயங்கரமான பெருத்த குரலுக்கு பெயர் போன மிருகம் எது? கழுதை. அது தாவர உண்ணியா புலால் உண்ணியா? சைவமா அசைவமா? சைவம். எது எப்படியோ தாவர உணவை நாம் உண்பதனால் பயங்கரமான குரல் நமக்கு வந்துவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை. அதே நேரத்தில் புலால் உணவு அழகான குரலை கொடுக்கும் என்றும் நான் சொல்ல வரவில்லை. பாடகர்களின் பட்டியலை பார்த்தால் பல புலால் உண்ணிகளும் உண்டு, தாவர உண்ணிகளும் உண்டு. பாடகர்கள் அனைவருமே தாவர உண்ணிகள். அதனால் தாவர உணவு அழகான குரலை கொடுக்கும் என்பது அறிவுபூர்வமான வாதம் அல்ல.
இதற்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு வெட்கமாக உள்ளது. மேலும் அவர் சில பொருளாதார காரணங்களை சுட்டிக்காட்டினார். ஏன் நாம் தாவர உணவை உண்ண வேண்டும் என்பதற்கான பொருளாதார காரணங்கள். திரு